بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين كتاب الأربعين في مذهب السلف சலஃபின் சஹாபாக்களுடைய பாதை குறித்த 40 நபிமொழிகளில் 15வது நபிமொழி. அல்லாஹ்வுக்காக நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக வெறுப்பதும். عن ابن عباس رضي الله تعالى عنه قال ابن عباس رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لأبي ذر, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயு உரல் ஈமானி அகுன்னுஹு قال அவ்ஸக், ஈமானுடைய பிடிமானங்களில் மிகவும் உறுதியானது எது? ஈமானுடைய அடிப்படைகள், பிடிமானம், கிளைகள், இதிலே மிகவும் உறுதியானது எது என்று கேட்டார்கள். قال الله ورسوله أعلم, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். قال அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல் முவாலாத்து ஃபில்லாஹி வல் முஆதாத்து ஃபில்லாஹி வல் ஹுப்பு ஃபில்லாஹி வல் புக்து ஃபில்லாஹி ரவாஹுல் ஹாக்கிம் தபரானி வகைரிஹிமா. அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காகவே ஒருவரை உளப்பூர்வமாக நேசிப்பது, ஆதரவு காட்டுவது, அல்லாஹ்வுக்காகவே ஒருவரை பகைப்பது, அவரை விட்டு விலகி இருப்பது, அல்லாஹ்வுக்காகவே அன்பு செலுத்துவது, அல்லாஹ்வுக்காகவே வெறுத்து விடுவது, இதுதான் ஈமானுடைய மிகவும் உறுதியான பிடிமானம் என்று சொன்னார்கள். இமாம் ஹாக்கிம், இமாம் தபரானி, இன்னும் மற்ற பலர் இந்த ஹதீஸை அறிவு செய்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நபிமொழி தொகுப்பை உருவாக்கிய அலி இப்னு ஹஜ்ஜாஜி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த ஹதீஸுடைய தரம் பலவீனமானதாக இருக்கிறது. ஆனாலும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் மூலமாக அறிவிக்கக்கூடிய இதை போன்ற பல அறிவிப்புகள் இதற்கு வலி சேர்த்து உறுதி செய்கின்றன. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸுடைய பலவாறான அறிவிப்பாளர் தொடர்களை, இஸ்னாதுகளை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இது ஹசன் என்கிற தரத்தை அடைந்து விடுகிறது என்று அவர்களுடைய அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹா என்கிற தொகுப்பிலே 1768வது செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் சலஃபுடைய மன்ஹஜ் உடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய ஹதீஸ். அதாவது அல் வலா வல் பரா என்கிற அடிப்படை. அல் வலா என்று சொன்னால் ஒருவரிடம் நெருக்கம் காட்டுவது, நேசத்தின் காரணமாக ஒருவரிடம் நெருக்கமாக இருப்பது. பரா என்று சொன்னால் ஒருவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக அவரை விட்டு விலகி இருப்பது. இது ஈமானுடைய அடிப்படைகளில் உள்ள ஒரு விஷயம். ஈமான் கொண்ட ஒருவர் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லா மனிதர்களையும் எந்த வித்தியாசமும் பார்க்காமல், அந்த மனிதனுடைய தரம் என்ன என்பதை எதையும் பொருட்படுத்தாமல் நேசிக்கவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. ஏனென்றால் வெறுப்பதற்கும் நேசிப்பதற்கும் அளவுகோல் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்காகத்தான் ஒருவரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காகத்தான் வெறுக்க வேண்டும். ஒருவர் அல்லாஹ்விடம் வெறுப்புக்குரியவராக இருந்தால் அவரை அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும். ஒருவர் அல்லாஹ்விடம் நேசத்திற்குரியவராக இருந்தால் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கப்பட வேண்டிய ஒருவர் நம்முடைய கண்ணோட்டத்தில் வெறுக்கப்படக்கூடியவராக, நம்முடைய உள்ளம் அதற்காக தூண்டக்கூடியதாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்விடம் நேசத்திற்குரியவர் என்றால் நிச்சயமாக நம்முடைய வெறுப்பை விட அல்லாஹ்வின் நேசத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே போலத்தான் ஒருவர் நமக்கு எவ்வளவுதான் பிடித்தமானவராக இருக்கட்டும்,
நம்முடைய இரத்த பந்தமாக இருக்கட்டும், ஏன் தாய் தந்தையாக கூட இருக்கட்டும், அல்லது நம்முடைய சிறு வயதிலிருந்தே நம்மோட பழகிய நாம் அறிந்திருக்கக்கூடிய தோழராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆனால் அவரிடம் அவர் அல்லாஹ்வால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் நம்முடைய நேசத்தை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக அவரை நாம் வெறுக்க வேண்டும். இதைத்தான் அல் வலா அல் பரா என்று சொல்லணும். ஆக ஒரு மனிதன், ஒரு முஃமின் யாரை அல்லாஹ் நேசிப்பானோ, யார் அல்லாஹ்வை வணங்குவதில் தௌஹீதில் உறுதி உள்ளவராக இருப்பாரோ, யார் அல்லாஹ்வின் நபியின் சுன்னாவை வழிமுறையை பற்றி பிடிப்பதில் உறுதியாக இருப்பாரோ, யார் பித்அத்தை எதிர்ப்பாரோ, ஷிர்க்கை எதிர்ப்பாரோ, வழிகேட்டை எதிர்ப்பாரோ, அதை விட்டு விலகி இருப்பாரோ, அவரை நாம் அதிகம் அதிகம் நேசிக்க வேண்டும். அவருடைய சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட அவர் மார்க்கத்தால் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர், அவருடைய வழிமுறை சுன்னா அது மிக தெளிவானது என்பது நமக்கு உறுதியாக தெரிந்தால் நாம் மனிதர்களுடைய திருப்திக்காக அவரை நாம் வெறுக்கக்கூடாது, அவர் மீது அதிருப்தி அடையக்கூடாது. மாறாக அவரோடு நாம் நெருக்கம் கடைபிடிக்க வேண்டும். அதுபோலத்தான் ஒருவன் அல்லாஹ்வுக்கு எதிரியாக, அல்லாஹ்வின் தூதருக்கு எதிரியாக, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்லோர்களுக்கு எதிரியாக இருந்தால் கட்டாயம் அவனை நாம் வெறுக்க வேண்டும். அவனை நேசிப்பது ஹராம். அதுவும் உளப்பூர்வமாக நேசிப்பது மிகப்பெரிய பாவம். ஆகவேதான் இந்த விஷயத்திற்கு அளவுகோல், இதை எப்படி முடிவு செய்யப்படும், நாம் உண்மையிலே ஒருவரை நேசிப்பதும் வெறுப்பதும் சரியானதுதானா என்பதை முடிவு செய்வதற்கான சரியான ஈமானுடைய அடிப்படை என்னவென்றால், அது அல்லாஹ்வுக்காக இருக்கிறதா அல்லது உலகத்திற்காக இருக்கிறதா, அது அல்லாஹ்வுக்காக இருக்கிறதா அல்லது நம்முடைய சுயநலனுக்காக இருக்கிறதா, அது அல்லாஹ்வுக்காக இருக்குதா அல்லது வேறு ஆதாயத்திற்காக இருக்கிறதா, இது பார்க்கப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இது இருக்கிறது என்றால் உண்மையிலே அவரே அல்லாஹ் நேசிப்பான். யார் இந்த மாதிரி ஈமானோடு, ஈமானுடைய உண்மையான பிடியோடு, இது ஈமானுடைய உரல் ஈமான், அதாவது ஈமானுடைய பிடி, பிடிமானம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஈமான் ஒருவரிடம் இருப்பதற்கு அவர் அதை பிடித்துக் கொண்டிருப்பது அதற்கான அடையாளமாக சொல்றார். அது உறுதியான பிடிமானம் உள்ளவர், இவர் ஈமானை மிக பற்றி பிடித்திருக்கிறார் என்று சொல்கிறார். நாமெல்லாம் அறிந்த ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் வேறு ஊரில் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனை சந்திப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். வழியிலே ஒருவர் அவரை சந்திக்கிறார். அவர் கேட்கிறார், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? இவர் சொல்லுகிறார், இந்த ஊரில் என்னுடைய ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரை நான் சந்திக்க போகிறேன். இவர் கேட்கிறார், வந்தவர், எதற்காக? அவருக்கு உங்களுக்கு ஏதாவது வியாபாரம் இருக்கிறதா, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா? இவர் சொல்ல, எந்த உறவும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. அதாவது இவர் தன்னுடைய சகோதரர் என்று யாரை சொல்லுகிறாரோ அவரை ரத்த பந்த சகோதரர் அல்ல அவர். என்றால் வந்தவர் இந்த கேள்வி கேட்கும் போது இவர் என்ன சொல்வார், இவர் என்னுடைய சகோதரன், என்னுடைய அம்மா, நாங்கெல்லாம் ஒரே ஒரு தாய் வயிற்று பிள்ளை என்று சொல்லியிருப்பார். ஆக அந்த ஹதீஸிலே வந்தவர் கேட்கிறார், என்ன விவரம்? ஒரு காரணம் இல்லை, அல்லாஹ்வுக்காக நான் அவரை நேசிக்கிறேன். அப்படி என்றால் என்ன? அவருடைய தீனை, அவரிடம் இருக்கக்கூடிய மார்க்கத்தை, அவரிடம் இருக்கிற நல்ல கொள்கையை, அவர் மீது நான் வைத்திருக்க அந்த நேசத்திற்காக அவரை பார்க்க போகிறேன். ஆக இவர் பார்க்க போவது அல்லாஹ்வுக்காக தான், வேறு எந்த காரணமும் இருக்கவில்லை. வந்தவர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக். பார்க்கும்போது இவர் முதல் மனிதன் என்று நினைத்தார். பிறகு சொல்ல, இது பனு இஸ்ராயிலுடைய அவருடைய வரலாறுல நடக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹீஹ் முஸ்லிமில், நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன் இவர் சொன்னதனால் அவர் சொல்ல, நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட மலக். நீங்கள் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிப்பதால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார் என்று அவர் அந்த செய்தியை சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஆக இது அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இதை அப்படி இப்படி யோசிச்சு பாருங்கள். ஒருவன் அல்லாஹ்வுக்காக நேசிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்?
அவன் வேறொரு அல்லாஹ்வால் வெறுக்கப்படக்கூடிய மனிதனை அவன் நேசிப்பான் இல்லையா? அப்ப அவன் நேசிக்கிறது அல்லாஹ்வுக்காக இல்லாமல் தனக்காக தான் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனை அவன் நேசித்தான் என்றால் உண்மையில் இவனுடைய நிலை என்னாகும்? இவன் அல்லாஹ்வால் வெறுக்கப்படக்கூடியவனாக ஆவான். ஆக ஈமான் உள்ள ஒரு முஸ்லிம் தான் அல்லாஹ்வுக்காக நேசிப்பதை கொண்டு அல்லாஹ்வின் நேசத்தை அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இதிலே தன்னுடைய அளவுகோல், தன்னுடைய கொள்கை, சிந்தனை என்று இவன் உருவாக்கி கொள்ளக்கூடிய வழிகேட்ட சிந்தனைகள் அல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி நேசம் என்று வந்தால் அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. எல்லா மனிதர்களையும் நீங்கள் எந்த வரமும் இன்றி நேசியுங்கள், எல்லாம் அன்பு நேசம் என்று சொல்லி மக்களை வழிகெடுக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு ஒருத்தர் இருக்கிறார் என்றால் உண்மையில் அது ஒரு மிகப்பெரிய வழிகேட்டோடு இருக்கக்கூடிய நேசமாக இருக்கும், வழிகேடாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் முதல் அவர்கள் யாரை என்ன நோக்கத்திற்காக நேசிக்கிறார்களோ அந்த காரணத்தின் அடிப்பில் அவர்கள் வழிகேட்டு விடுவார்கள். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு வைக்கும் போது மார்க்கம் உள்ள மனிதர்களை நட்பு வைக்க சொன்னார்கள். ஒருவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் அவருடைய மார்க்கம் என்ன என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பு வைப்பவர்கள் யாரோட என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கம் அதை கொண்டுதான் முடிவாகும். ஆகவே அல் வலாவல் பராவின் அடிப்படையில் தான் நாம் நேசிப்பதை வெறுப்பதை முடிவு செய்ய வேண்டும். இன்னைக்கு பல நேரத்தில் மக்கள் ஒரு இயக்கத்திற்காக நேசிக்கிறார்கள். அவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறார்களோ அதே இயக்கத்தை சேர்ந்தவர்களை, அதே தலைவரை பின்பற்றுபவர்களை நேசிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நேசம் எதற்காக வருகிறது? தங்களுடைய இயக்க கொள்கைகள் அல்ல இயக்க கட்டமைப்பு, அந்த ஒரு காரணத்திற்காக நேசிக்கிற நேசம். இனம் இனத்தோடு சேரும் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அப்போ அந்த அளவுகள் தான் அவர்களுக்கு இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்காக வர நேசம் அல்ல, இது ஒரு தலைவனுக்காக வரக்கூடிய நேசம். இதைத்தான் ஹிஸ்பியத் என்று சொல்லப்படும். ஹிஸ்பு என்றால் கூட்டம், ஹிஸ்பியத் என்றால் ஒரு கூட்டத்திற்காக நேசிப்பது, அல்லது அந்த கூட்டத்தின் ஒரு தலைமை அல்லது ஒரு தலைவன், ஒரு ஆளுமை, பர்சனாலிட்டி, அவர்களுக்காக நேசிப்பது. ஆக இது ஒரு ஹிஸ்பியத் என்பது தெளிவான வழிகேடு, ஒரு வலாலத்துகளில் உள்ளது, ஒரு பிதஅத்தான சிந்தனை இது. அதே மாதிரி ஒரு சிலர் அவர்களுடைய உலக ஆதாயங்களுக்காக நேசிப்பார்கள், அதற்காகவே அவர்கள் எல்லா விதத்திலும் சமரசம் செய்து கொள்வார்கள். ஆக எங்கே அல்லாஹ்வுக்காக நேசம் இருக்குதோ அல்லாஹ் அங்கே கொள்கையிலே சமரசம் இருக்காது, கொள்கையிலே சமரசம் இருக்காது. ஏனென்றால் இவருடைய கொள்கை எல்லாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதாக இருக்கும். அவ யாருடைய இதா இருந்தாலும் சரி, எந்த நேரமும் இந்த உலகத்தில் எந்த மனிதர் மீது நம்ம வைத்திருக்கும் நேசம் நிலையானதாக இருக்காது. அவர் அல்லாஹ்விடம் நிலையான மனிதராக மரணம் வரைக்கும் நேசத்திற்குரியவனாக இருந்தால்தான் நம்மிடம் அந்த நேசம் நிலையாக இருக்கும் என்பது அங்கு முடிவாகும். இல்லை என்றால் ஒருத்தன் எப்படித்தான் எவ்வளவு பாவியானாலும், கெட்ட கொள்கைக்காரனாக இருந்தாலும், வழிகட்டவனாக இருந்தாலும் அவனை உளப்பூர்வமாக நேசிக்கக்கூடிய நேசம் என்று இருந்தால், அப்படி என்றால் இந்த நேசம் என்பது ஒருவனை பாவத்திலும் வரவு மீறலிலும், ஏன் பல நேரங்களில் ஷிர்க் குஃப்ரிலும் போய் விழுவதற்கு காரணமாக பலர் பெண்கள் அல்லது ஆண்கள் முஷ்ரிக்குகளை நேசித்து காதலித்து ஓடி போகிறார்கள், கல்யாணம் பண்ணுகிறார்கள். பிறகு என்ன ஆகுது? அவருடைய அந்த நேசத்தின் காரணமாக அவர்கள் அந்த ஷிர்கான குஃப்ரான ஏன் முர்த்ததுகளாக கூட மதமாறியவர்களாக கூட ஆகி போகிறார்கள். அப்படின்றால் அந்த நேசம் எதற்காக வந்தது? தாங்கள் எந்த ஆணை அல்லது பெண்ணை அவர்கள் நேசித்தார்களோ அந்த நேசம் முழுக்க முழுக்க அவர்களுக்காக மட்டுமே இருந்ததால் அவர்கள் மார்க்கத்தை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் அதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள், மாற்றிக் கொள்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் தூதரை கூட அல்லாஹ்வுக்காக தான் நேசிக்கிறோம், தெரியுமா? இதுவும் அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதராக அல்லாஹ் அனுப்பிய மிகச்சிறந்த நபியாக கடைசி நபி முஹம்மதை கூட இந்த மார்க்கம் நமக்கு எப்படி நேசிக்க சொல்லியிருந்தா அல்லாஹ்வுக்காக அந்த தூதரை நேசிப்பது. ஏன்னா அல்லாஹ் மீதா இருக்கிற முகப்பத் காரணமாக தான் தூதர் மீது முகப்பத், ஏன்னா அல்லாஹ் தான் அவரை அனுப்பி இருக்கிறார் என்பது. அப்ப நேசம் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து தான் ஆரம்பிக்கும், அது அடுத்த கட்டமாக அல்லாஹ்வின் தூதரிடம் வரும். அதற்கு பிறகு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை அடிப்படையில் தான் எல்லா மனிதர்களோடும் இருக்கும் என்பது இந்த அடிப்படை, சலஃபுடைய இந்த பாதை நமக்கு சொல்லிக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை. ஆகவே நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாரை நேசிக்கிறோம், எதற்காக நேசிக்கிறோம், என்ன காரணத்திற்காக நாம் இல்மோடு, அறிவோடு, கல்வியோடு நேசிக்கிறோமா, அல்லது ஒரு கண்மூடித்தனமான நேசமா, அல்லது அது வேறு ஒரு
விதமான ஒரு பைத்தியக்காரத்தனமான நேசமா என்பதை எல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சலஃபுடைய இந்த தெளிவான பாதை, அவர்கள் நேசத்தை அல்லாஹ்வுக்காக நேசித்ததால் தான் அவர்கள் எங்கிருந்தோ வந்த முஹாஜிர்களை அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள். அன்சாரிகள், அந்த அன்சாரிகளை முஹாஜிர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள். அதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவத்துடைய மிகப்பெரிய உச்சம், அதுதான் தியாகம், அதுதான் உண்மையான அல்லாஹ்வுக்காக உள்ள ஈமானுடைய அடையாளம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நேசம் உள்ளவர்களாக ஒருவருக்கொருவர் இருந்து கொள்ள வேண்டும். இந்த நேசம்தான் மனிதர்களுடைய தவறுகளை, அவர்களுடைய தனிப்பட்ட தவறுகள், அவர்கள் சில நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லது உலக ரீதியான அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்கள், இதை கூட அவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக நாம் அல்லாஹ்வுக்காக அவர்களை மன்னிப்பதற்கு நம்மை தூண்டும். ஆகவே இந்த அளவுகளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.